Hello friends, welcome to my channel Mary's Practice Programming. This is Python series. Subscribe to get more videos. இது நம்மளோட பைத்தான் நம்பை சீரீஸ்ல தேர்ட் செஷன். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to create empty array, அதே மாதிரி zero array, ones array இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். Apart from that, the data type of array elements, நம்ம அரேல யூஸ் பண்றோம் இல்லையா எலிமெண்ட்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன டேட்டா டைப்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எந்த டேட்டா டைப்னு எப்படி டினோட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட அரேவை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ல. அதை பார்க்காதவங்க அந்த செஷனை கோ த்ரூ பண்ணுங்க. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது எப்படி நம்ம எம்டி அரே கிரியேட் பண்ண போறோம், எப்படி ஒரு ஃபுல் அரே வித் பர்டிகுலர் வேல்யூ கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு அரேவை நம்ம கிரியேட் பண்ணணும் வித் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்பேஸோட அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கணும், 0ல இருந்து 4 வரையும் 1 டிஃபரன்ஸ் இடையில இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அரே கிரியேட் பண்ணணும். அல்லது 1ல இருந்து 4 வரையும் 0.2 இன்டர்வல்ல ஒரு அரேவை கிரியேட் பண்ணணும். இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நம்ம அரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது டு கிரியேட் அன் அரே வித் ஈவன்லி ஸ்பேஸ்ட் இன்டர்வல் வேல்யூஸ். இப்போ np.arrange அப்படின்னு சொல்லிட்டு இங்க 4 கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். np.arrange 1,4 இது என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ, இது ஸ்டாப் வேல்யூ அதாவது எண்ட் வேல்யூ. இன்டர்வல்ல 0.2 அப்படின்னு தேர்ட் பொசிஷன்ல நான் டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் அரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், 4 கொடுத்துருக்கேன். தென் 1,4 ஸ்டார்டிங் வேல்யூ, எண்ட் வேல்யூ அண்ட் தென் இன்டர்வல் கொடுத்துருக்கேன். லெட் அஸ் எக்ஸிக்யூட். இங்க பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. இதுல நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். நீங்க எண்ட் வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னா அந்த எண்ட் வேல்யூக்கு முன்னாடி உள்ள வேல்யூவோட அது ஸ்டாப் ஆயிடும். அதாவது 4 வரையும் உங்களுக்கு போகாது. 3.8ஓட உங்களுக்கு அந்த அரேல உள்ள எலிமெண்ட் ஸ்டாப் ஆயிருக்கும். இப்போ என்னோட ரிக்குவயர்மெண்ட் ஒரு எம்டி அரேவை கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த அரேவை எம்டி அரேன்னு சொல்லிட்டேன், அதனால அதுக்கு வேல்யூஸ் எதுவும் நான் கொடுக்க போறது கிடையாது. பட் we have to specify the shape. ஷேப்னா என்ன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 டைமென்ஷனல் அரேவா இருந்ததுன்னா அதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்றத மட்டும் நமக்கு ஷேப்ல கிடைக்கும். அதுவே ஒரு 2 டைமென்ஷனல் அரேவா இருந்ததுன்னா, சப்போஸ் 2x3 மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா நீங்க 2,3 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதுதான் ஷேப். நெக்ஸ்ட் டேட்டா டைப், ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன டேட்டா டைப்ல இருக்கு அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர்டர். ஆர்டர்ன்றது வெதர் இட் இஸ் ரோ மேஜர் ஆர்டர் ஆர் காலம் மேஜர் ஆர்டர் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ரோ மேஜர் ஆர்டர்னா என்ன, காலம் மேஜர் ஆர்டர்னா என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதாவது உங்க வேல்யூஸை ரோ வைஸ் 1 by 1 நீங்க அரேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா அது ரோ மேஜர் ஆர்டர். காலம் வைஸ் அந்த எலிமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணுது சிஸ்டம் அப்படின்னா அது காலம் மேஜர் ஆர்டர். we will see this in detail later. then like, ஒரு அரே மாதிரியே இன்னொரு அரேவை கிரியேட் பண்ணணும்னா இங்க லைக் கொடுப்போம். அதாவது எஸ்கியூஎல் எல்லாம் நம்ம லைக் கொடுத்து ஒரு டேபிள கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க நம்ம ஒரு எம்டி அரேயை கிரியேட் பண்ண போறோம். எந்த வேல்யூவும் இனிஷியலைஸ் பண்ண போறது இல்ல. so it will contain only junk values. okay, let us see example for this. np.empty இங்க நீங்க கொடுத்திருக்க பாராமீட்டர் ஷேப் அண்ட் டேட்டா டைப் மட்டும் கொடுத்திருக்கீங்க. print அரே, அதாவது இந்த அரேவை பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிருக்கு. வாட் இஸ் த ஷேப்? 3x4 மேட்ரிக்ஸ், அதாவது உங்களுக்கு 3 rows and 4 columns இருக்கு. தென் டேட்டா டைப் இன்டீஜர். இங்க என்னென்னமோ வேல்யூஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா, ஸோ இது ஜங்க் வேல்யூஸ்ன்னு சொல்றோம். இதுல நம்ம எந்த வேல்யூவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணாததுனால நமக்கு இங்க ஜங்க் வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ நம்ம ரோ மேஜர் ஆர்டர், காலம் மேஜர் ஆர்டர் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு அரேவை கிரியேட் பண்ணிருக்கேன். அதாவது 1, 2, 3, 4 அதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இந்த அரே எனக்கு ரீஷேப் 2,4 கொடுத்துட்டேன். அதாவது 2 rows 4 columns இருக்க மாதிரி நான் ரீஷேப் பண்றேன். இந்த ரீஷேப்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம அடுத்து பார்ப்போம். அதாவது நம்ம இந்த ஆர்டர்ல 2,4ல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்றதான் அதோட மீனிங். ஸோ இங்க 2,4 ஆர்டர் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுதான்
நம்மளோட ரோ மேஜர் ஆர்டரா காலம் மேஜர் ஆர்டரான்னு ஸ்பெசிஃபை பண்ண போறது. இப்ப ஆர்டர் எஃப்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து காலம் மேஜர் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். அது காலம் வைஸ் ஃபர்ஸ்ட் காலமை ஃபில் பண்ணும், அடுத்து நெக்ஸ்ட் காலம் ஃபில் பண்ணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் அந்த மாதிரி. அதாவது காலம் வைஸ் உங்களுக்கு டேட்டா எலிமெண்ட் வேல்யூ ஃபில் ஆகிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் காலமை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணது 1 2, தென் செகண்ட் காலமை ஃபில் பண்ணிருக்கு 3 4, தென் தேர்ட் காலம் 5 6, தென் ஃபோர்த் காலம் 7 8. இந்த மாதிரி ஃபில் பண்றது தான் காலம் மேஜர் ஆர்டர். ஸோ இன்டர்னலாகவும் கான்டிகுவஸ் மெமரி லொகேஷன்ல டேட்டா வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்னு பார்த்துருக்கோம். இன்டர்னலாகவும் இது இந்த ஆர்டர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காலம் மேஜர் ஆர்டரா ரோ மேஜர் ஆர்டரான்றதை நம்ம அரேக்கு ஸ்பெசிஃபை பண்ணலாம். சப்போஸ் நான் காலம் மேஜர் ஆர்டர் யூஸ் பண்ணி தான் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறேன் என்னோட சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்ல அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து அதை காலம் மேஜர் ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லை நான் ரோ மேஜர் ஆர்டர்ல தான் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க ரோ மேஜர் ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் நான் இங்க ரோ மேஜர் ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதாவது சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். 2,4 அதே மாதிரி தான் ரீஷேப் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க என்னோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகிக்கிறோம் 1 2 3 4ன்னு. நெக்ஸ்ட் ரோ அடுத்து ஃபில் ஆகும் 5 6 7 8ன்னு. ஸோ இதுதான் ரோ மேஜர் ஆர்டருக்கும் காலம் மேஜர் ஆர்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இங்க 1 டைமென்ஷனல் அரே கொடுத்துட்டோம், அதை வந்து நம்ம ரீஷேப் பண்ணியிருக்கோம் 2 டைமென்ஷனல் அரேவா 2 rows 4 காலம்ஸ்க்கு. இங்க காலம் மேஜர் ஆர்டர்னா எஃப் கொடுக்கணும், ரோ மேஜர் ஆர்டர்னா சி கொடுக்கணும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க காலம் மேஜர் ஆர்டர்ல கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் காலம் வைஸ் ஃபில் ஆகிட்டே வரும் 1 2 3 4 அந்த மாதிரி. ரோ மேஜர் ஆர்டர்ல கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் பண்ணிரும், அடுத்து நெக்ஸ்ட் ரோவை ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் டு ஃபில் அரே வித் பர்டிகுலர் வேல்யூ, ஒரு வேல்யூவை வச்சு நான் ஒரு அரேவை ஃபில் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதே மாதிரி அரே என்பி டாட் ஃபுல் ஷேப் என்னன்னு கொடுத்துறீங்க. ஃபில் வேல்யூ சப்போஸ் 99 100 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ வச்சு ஃபில் பண்ணணும்னா ஃபில் வேல்யூ, டேட்டா டைப் அதோட டைப் என்ன, ஆர்டர், லைக், இதெல்லாம் நம்ம என்னென்னு முன்னாடியே நமக்கு தெரியும். ஷேப்பு, டேட்டா டைப், ஆர்டர், லைக் இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இங்க வந்து ஃபில் வேல்யூ ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதாவது நீங்க என்ன வேல்யூவால உங்க அரேவை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அங்க கொடுக்கணும். அதே மாதிரி ஜீரோ அரே நீங்க பண்ணணும்னீங்கன்னா என்பி டாட் ஜீரோஸ்னு கொடுத்துட்டு ஷேப், டேட்டா டைப், ஆர்டர், லைக். அப்ப என்டையர் அரேயும் ஃபில்டு வித் ஜீரோ. நெக்ஸ்ட் ஒன் அரே நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்பி டாட் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க ஷேப், டேட்டா டைப், ஆர்டர், லைக் கொடுக்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு ஒன் அரே கிரியேட் ஆகி கொடுக்கும். இப்போ என்னோட அரேயோட ஷேப்பு 3x3, ஃபில் வேல்யூ 99 வேல்யூவால நான் ஃபில் பண்ண போறேன். டேட்டா டைப் இன்டீஜர். ஓகே, இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஜீரோ அரேக்கு என்பி டாட் ஜீரோஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதுல வந்து 3x3 மேட்ரிக்ஸ் அகைன், அதோட டைப் இன்ட். அதே மாதிரி ஒன்ஸ் அரேக்கு என்பி டாட் ஒன்ஸ்னு கொடுத்துருக்கோம், இதே மாதிரி இதோட டைப் இன்ட். இப்போ எக்ஸிக்யூட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரே 3x3 மேட்ரிக்ஸ், அதுல எல்லா எலிமெண்ட்ஸும் 99 இருக்கு. செகண்ட் அகைன் 3x3 மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு வித் ஜீரோஸ். தேர்ட் அவுட்புட்ல ஆல் ஒன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அரே எலிமெண்ட் டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது இதுவரையும் நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்பை நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம வேற என்னென்னலாம் டேட்டா டைப் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். என்பி டாட் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 11 கொடுத்துருக்கேன், தென் 22 ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கேன், தென் 33 ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கேன், 44.4 அப்படின்னு ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்கேன், அடுத்து ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துருக்கேன். பிரிண்ட் அரே, இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த அரேவை பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க 11ம் 44.4ம் கூட ஸ்ட்ரிங்கா தான் அங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த என்டையர் அரேவும் அது ஸ்ட்ரிங் எலிமெண்ட் ஹோல்டு பண்ற அரேவா எடுத்துக்கிச்சு. இப்போ அரே எலிமெண்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னு பாருங்க. டி டைப் அப்படின்றது ஆட்ரிபியூட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ARR1.d டைப்னா அந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது வந்து யூனிகோட் ஸ்ட்ரிங் 32 bits required to store this values. ஓகே,
U, capital U அப்படின்னீங்கன்னா this is denoting Unicode string. The entire array ஓட data type என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எப்பெல்லாம் நம்ம array create பண்றோமோ அந்த array object ஓட type ND arrayவா தான் இருக்கும். So இது வந்து array ஓட data type ND array. அதுல உள்ள elements ஓட type வந்து Unicode string. இதே மாதிரி என்னென்ன டைப்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. டிஃபால்ட்டா பைத்தான்ல இருக்க டைப் ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன், காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்பை டேட்டா டைப்ஸ் பாத்தீங்கன்னா இன்டிஜர், தென் ஸ்மாலர் கேஸ்ல u இருந்ததுன்னா அன்சைன்ட் இன்டிஜர், தென் ஸ்மாலர் கேஸ் f ஃபார் ஃப்ளோட், தென் c ஃபார் காம்ப்ளெக்ஸ், கேபிட்டல் s ஃபார் string, then U for Unicode string, B boolean, M delta time, M date and time, O object, V chunk of memory for void object. So இந்த மாதிரி data types எல்லாமே நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு array create பண்ணும்போது data type எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்க array கொடுக்கும்போது நான் இங்க எல்லாமே string values கொடுத்திருக்கேன். D type is equal to capital S அப்படின்னு கொடுத்திருக்கேன். அப்படி கொடுக்கும்போது இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறோம். To create an array with the integer type and size is 4 byte. 4 byte உள்ள ஒரு integer array நான் create பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க array elements எல்லாம் கொடுத்துட்டீங்க. D type is equal to I4. 4 எதை denote பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா it's denoting the size of the data element. To convert float array to integer array, நமக்கு வந்து இங்க வந்து ஒரு float array இருக்கு. இதை நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கன்னா array name dot as type int அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை ஒரு வேரியபிள்ல நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இப்ப நியூ array அதோட டேட்டா டைப் என்னன்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா it will be of type int. ஓகே, ஃபர்ஸ்ட் float array அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. இதுல இருந்து நீங்க ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்றீங்க. அதுல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா இதோட டைப் ஆஸ் டைப் இன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ இது எல்லாமே ஃப்ளோட்ல இருக்கிறது எல்லாமே இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி நியூ அரேல உங்களுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் நான் இங்க ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட டைப் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் உள்ள ஒரு அரேவை கிரியேட் பண்ணிட்டு அதோட டேட்டா டைப் I4 அதாவது இன்டிஜர் 4 bytes கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதோட ரிசல்ட் என்னன்றதை நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேவை கொடுத்துட்டு அதை வந்து ஆஸ் டைப் யூஸ் பண்ணி இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வேற ஒரு அரே வேரியபிள்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க இங்க. தென் அந்த அரேவோட டேட்டா டைப்பை டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் அரே ஸ்ட்ரிங் டைப் அது நம்ம கொடுத்துருக்க மாதிரி இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அரே, அது வந்து ஸ்ட்ரிங் டைப். இங்க உங்களுக்கு S4 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிடுச்சு. தென் செகண்ட் உள்ள அரே பாத்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் I4 கொடுத்துருக்கோம். அதாவது இன்டிஜர் 4 bytes. 4 bytes பிட்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 32 bits. அதனால அதோட டேட்டா டைப் என்னன்னு டிஸ்பிளே ஆயிருக்குன்னா int 32 டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் யுவர் அரே வேல்யூஸ். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேவை எடுத்துட்டு அதோட டேட்டா டைப் I4 கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் அகெயின் அ டைப் ஆஃப் டைப் காஸ்டிங் ஒன்லி. இங்க ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேவை நீங்க இன்டிஜர் அரேவா கன்வெர்ட் பண்ணி இங்க ஸ்டோர் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் ஆஃப் டைப் int 32. அதே மாதிரியே ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேல இருக்க வேல்யூஸை நீங்க இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி வேற ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வேற ஒரு அரே நேம்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னீங்கன்னா as type அப்படின்னு கொடுத்துட்டு intன்றதை கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் as typeன்றது. நீங்க இந்த மாதிரி நீங்க டைப் காஸ்டிங் பண்றதுக்காக யூஸ் பண்ற உள்ள ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒரு அரே நான் எடுத்திருக்கேன், மேரி பிராக்டிஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரே வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. இதை வந்து நான் as type கொடுத்து இன்டா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றேன். தென் ஐ எம் பிரிண்டிங் நியூ அரே. இந்த அரேவை பிரிண்ட் பண்றேன். அரே எலிமெண்ட் டைப் என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது யூ வில் கெட் அன் எரர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண முடியாது.
இல்லையா? அதுதான் உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுது. அதாவது வேல்யூ எரர். இப்ப இந்த செஷன்ல நம்ம எப்படி ஒரு எம்ப்டி அரே கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஃபுல் அரே எப்படி கிரியேட் பண்றது வித் பர்டிகுலர் வேல்யூஸோட அப்படின்னு பார்த்தோம். 0 அண்ட் 1s அரே கிரியேட் பண்றதை பத்தி பார்த்தோம். ரோ மேஜர் ஆர்டர், காலம் மேஜர் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் த டேட்டா டைப் ஆஃப் த அரே எலிமெண்ட்ஸ், என்னென்னலாம் டேட்டா டைப் அரே எலிமெண்ட்ஸா நம்ம யூஸ் பண்ண முடியும்ன்றத பார்த்தோம். Thanks for watching Mary's practice programming. If you really like this video, like, share and subscribe.